ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கலப்பு உரம் பாருங்கள். இதுதான் கலப்பு உரம். கலப்பு உரத்தில் வந்து நிறைய வெரைட்டி, நிறைய உரங்கள் வந்து கலந்துருக்கு. இந்த கலப்பு உரம் போடுறது மூலிமா ஒரு உரம் நம்ம ஒரு உரமாக தனித்தனியாக போட முடியாது. இந்த மாதிரி கலப்பு உரம் வாங்கிட்டு வந்து போட்டோம் அப்படின்னா செடிங்க வந்து மரமாக இருக்கட்டும், செடியாக இருக்கட்டும், நல்ல காய் காய்க்கும், பூ பூக்கும்னு சொல்லுவாங்க. பாருங்கள், பெரிய பெரிய கட்டி கட்டியாக தாங்க வரும். அந்த கட்டியெல்லாம் உடச்சி விட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணணும். நல்லா கலந்து விட்டு அப்புறமா தாங்க அந்த செடிக்கு சேர்க்கணும். கலப்பு உரம் போடுறது மூலிமா இது செடிக்கு வந்து நல்லா சத்து கிடைக்கும். பக்கெட் உரம்னு சொல்லுவாங்க. பக்கெட் உரமும் இருக்குது, இந்த மாதிரி கலப்பு உரமும் இருக்குது. பக்கெட் உரத்தில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த வேப்ப மரத்து புண்ணாக்குன்னு சொல்லுவாங்க. வேப்ப மரம் புண்ணாக்கு போட்டாங்கன்னா அது இன்னும் நல்லா சத்து கிடைக்கும். இது வந்து நாங்கள் பூச்செடிக்கு வந்து சேர்க்க போகிறோம். கலப்பு உரம் பாருங்கள், உடச்சி விட்றாங்களா, ஃபுல்லாக நல்லா உடச்சி விட்டு எல்லாம் கலந்ததுக்கப்புறம் தாங்க எடுத்துகிட்டு போய் போடணும். பாருங்கள், கலந்துட்டுருக்காங்க. நிறைய கட்டி கட்டியாக வருங்க. பாருங்கள், கலந்தாச்சு. பாருங்கள், பேக் பண்ணுறாங்க. வாங்க கலனைக்கு நம்ம செடிக்கு எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். என்னோடய சேனலில் ஒரு வீடியோவும் அப்டேட் பண்ணியிருக்கேன். செடி கட் பண்ணுறது, செடிக்கு மருந்து அடிக்கிறது, உரம் போடுறது, தண்ணி விடுறது, பூ பறிக்கிறது, இந்த மாதிரி. ஸோ நேச்சுரல் வீடியோஸ் வந்து என்னோடய சேனலில் நிறைய வரும். ஷார்ட்ஸாகவும் போட்டிருக்கேன், லாங் வீடியோவும் வந்திருக்கு. ஸோ ஷார்ட்ஸ் பார்க்குறவங்களுக்கு ஷார்ட்ஸு, இல்லை லாங் வீடியோ பார்க்குறவங்களுக்கு யாராவது ஒருத்தர் 2 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட ரொம்ப சந்தோஷம். இந்த சேனலில் வந்து யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தான் வரும். பாருங்கள், பக்கெட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. பாருங்கள், பூச்செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம தண்ணி எந்த அளவுக்கு விடுறோமோ அந்த அளவுக்கு தாங்க பூ நல்லா பூக்கும். நம்ம தண்ணி வந்து அதிகமாக சேர்க்கணுங்க. ஃபஸ்ட்டு உரம் போடும்போது தண்ணி நிறையா விட்டதுக்கப்புறம் தான் உரம் போடணும். தனியாக ட்ரையாக இருக்கிற ப்ளேஸில் நம்ம வந்து உரம் போட்டோம் அப்படின்னா செடி காஞ்சு போயிடும் வெயிலுக்கு. பாருங்கள், தண்ணி விட்டு தான் உரம் போடுறாங்க. தண்ணி ஃபஸ்ட்டு ஒரு டைம் தண்ணி விட்டு உரம் போடுவாங்க. அடுத்த நாள் மறுபடியும் இன்னொரு டைம் வந்து தண்ணி விடுவாங்க. தண்ணி ஃபுல்லாக பாய்ச்சினா மட்டும்தான் அந்த வந்து உரம் நல்லா கரைஞ்சி வரும். பாருங்கள், உரம் போட்டுட்ருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ போடுறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். அளவு கொஞ்சம் கொஞ்சம் தாங்க ஒரு போய் பாருங்கள். தண்ணி பாருங்கள் எவ்வளோ விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு. நம்ம தண்ணி எந்த அளவுக்கு விடுறோமோ அந்த அளவுக்கு தான் உரம் நல்லா கரைஞ்சி வரும். பூச்செடிங்களுக்கு வந்து தண்ணி அதிகமாக தேவைப்படாதுங்க. ஒரு 2-3 தண்ணி தான் தேவைப்படும். பாருங்கள், இப்போ கட் பண்ணி ஒரு வாரம் கழிஞ்சதுக்கப்புறம் இப்போ பூச்செடிக்கு வந்து இப்போ நம்ம தண்ணி விடுறோம். உரம் போடுறதுக்கு ஒரு டைம் விடுவோம், அப்புறமா துளிர் விட்டதுக்கப்புறம் ஒரு டைம் விடுவோம், அப்புறமா வந்து பூ வந்ததுக்கப்புறம் ஒரு 2 தண்ணி, மேக்ஸிமம் ஒரு 4 தண்ணி தான். 4 டைம் தண்ணி விட்டால் போதும். பூச்செடிங்களுக்கு வந்து அதிகமாக தண்ணி தேவைப்படாது. தண்ணி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா துளிர் வந்துகிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. ஈவனாக பூ வராது. ஒன்று துளிர்க்கும், ஒன்று வந்து பூ வைக்கும், ஒன்று அரும்பு எடுத்து, ஒன்று வந்து அறுவடை ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதனால் தண்ணி வந்து ஒரு டைமு ஒரு 3 டைம்ஸ் இல்லை 4 டைம்ஸ் மட்டும்தான் தண்ணி விடுவாங்க. பாருங்கள், தண்ணி நம்ம எந்த அளவுக்கு விடுறோமோ அந்த அளவுக்கு உரம் கரைஞ்சி வரும். செடி நல்லா தழைச்சி நல்லா துளிர் விட்டு வரும். பாருங்கள், யாரெல்லாம் வந்து மோட்டரில் குளிச்சிருக்கீங்க, யாரெல்லாம் தண்ணி பாய்ச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். யார் வீட்டிலலாம் தோட்டம் இருக்குன்னு சொல்லுங்கள். யாரெல்லாம் மல்லிகைப்பூ தோட்டம் வச்சுருக்கீங்க, ஜாஸ்மின், முல்லைப்பூ தோட்டம் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. நிறைய பேர் கனகாம்பரம் தோட்டம் வச்சுருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். மல்லி தோட்டமும் வச்சு நான் பார்த்துருக்கேன். இதுதாங்க நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், மல்லி தோட்டம் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்றதெல்லாம். மல்லி தோட்டத்தில் இந்த மாதிரிலாம் வந்து பூ வைக்குமா, இந்த அளவுக்கு மருந்து அடிக்கணும், உரம் போடணும், கட் பண்ணி விடுறதுன்றதெல்லாம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் தான் வரும். ஸோ யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தான் போடுவேன். என்னோடய லைஃப்பில் நடந்த விஷயங்கள், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்யூச்சர் வீடியோவும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் லோகோ வந்து ஜம்மு நாகம் ஃப்ரூட் இருக்கும். நிறைய சேனல்ஸ் இருக்குங்க. ஸோ சுஸ்மிதா லைஃப் ஸ்டைலில் ஜம்மு நாகம் ஃப்ரூட் இருக்கிறத பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃப்யூச்சர் வீடியோஸ் வந்து அப்டேட்டடாக வரும். பாருங்கள், தண்ணி எவ்வளோ பாருங்கள், தண்ணி மோட்ரு போயிட்டுருக்குது. மோட்ரு தண்ணி வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குங்க. மோட்ரு போட்டால் ஆஃப் பண்ணவே மனசே வராது. ஆனால் தண்ணி இப்போ இருக்குது. தண்ணி இல்லாத டைமில் செடியே நிறையா காஞ்சு போயிடுச்சுங்க. நான் நிறைய வருஷம் ரொம்ப வெயிட் பண்ணனே சொல்லலாம். தண்ணி இல்லாமல் நிறைய செடிங்க காஞ்சு போயிருக்குது. ஸோ தண்ணி இருந்தாலும் பிரச்சனை, இல்லைனாலும் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. மரம் செடிங்களுக்கு வந்து மேக்ஸிமம் தண்ணி வேணுங்க. தண்ணி எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு தான் நல்லா வரும். அந்த கிழங்கு வகைகளுக்கு வந்து தண்ணி தேவைப்படாது. கிழங்கு வகைகள் வந்து இந்த மஞ்சள் கிழங்கு, குச்சி கிழங்கு,
அதெல்லாம் வந்து சமையங்கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு வகைகள் வந்து உருளைக்கிழங்கு இந்த மாதிரிலாம் அழுகி போகிற சான்ஸ் இருக்குது. செடி வகையிலுமே தண்ணி அதிகமாக விட்டால் மல்லி செடி வந்து பழுப்பு நிறமாயிடும், பழுப்பு கட்டி வரும்னு சொல்லுவாங்க. ஸோ தண்ணி வந்து மீடியமாக தான் விடணும். ஸோ ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணுறேன். விவசாயத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ஒருத்தர் 2 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட ரொம்ப சந்தோஷம். ஸோ ஃப்யூச்சரில் வந்து நானே கூட தெரிஞ்சுக்கலாம் ஃப்யூச்சரில் பார்த்து. ஸோ இப்போ தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணி வச்சுருந்தா ஃப்யூச்சரில் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தாங்க இந்த ஜென்ரேஷனுக்கு விவசாயத்தை பற்றி தெரியல. ஸோ அடுத்த ஜென்ரேஷன் சொல்லவா வேணும், தெரியவே தெரியாது. ஸோ அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் சேவ் பண்ணி வைப்போம் மெசேஜு. அது வந்து நமக்கு ஃப்யூச்சரில் நம்ம ஜென்ரேஷனுக்கு யூஸ் ஆகும், அடுத்த ஜென்ரேஷனுக்கு யூஸ் ஆகும். ஸோ என்னோடய சேனல் வந்து யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தான் வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். என்னோடய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சேனல் லோகோ வந்து ஜமுனா ஃப்ரூட் இருக்கும் பாருங்கள். தண்ணி போயிட்டுருக்குது, எவ்வளோ அழகாக போயிட்டுருக்குது பாருங்கள். தண்ணி பார்க்க ஆசையாக இருக்குது. நம்ம மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமோ அதே அளவுக்கு செடிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ பாருங்கள், செடிக்கு வந்து பேச தெரியாது. ஸோ செடி பேசுமா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. பட் அதோடய ஃபீலிங்ஸ் வந்து என்னென்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும்ல. பாருங்கள், செடி நம்ம நல்லா ஈவனாக கட் பண்ணி விட்டு அப்புறமா உரம் போட்டு தண்ணி விட்டோம்னா பூ நல்லா வைக்கும். நான் அடுத்தடுத்த வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன். எனக்கு நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேங்க. நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணணும், நிறைய வீடியோஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்றது வந்து சேனலுக்கு வந்து லைக் பண்ணி நீங்கள் கமெண்ட் பண்ணுறது மூலிமா தான் எனக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்யூச்சர் வீடியோஸ் வந்து என்ன வேணும்னு சொல்லிட்டு, என்ன செடி வகைகள் இல்லை என்னென்னலாம் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. தண்ணி நம்ம நிறைய விட்டாச்சு. தண்ணி நம்ம விட்டோம் அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரிலாம் ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா ஆனால் எந்தளவுக்கு நம்ம ட்ரையாக இருக்கோ செடிங்க வந்து அந்தளவுக்கு நல்லா துளிர் விட்டு வரும். அதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி விட்டு உரம் போடணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம தண்ணி விட்டு உரம் போட போகிறோம். பாருங்கள், நம்ம தண்ணி சேர்க்குற அளவுக்கு செடி நல்லா தழைச்சி வரும். பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் தண்ணி ஃபஸ்ட்டு 2-3 தண்ணி வந்து ரொப்பாக விடுவாங்க. கழனி அப்படியே நிரம்பி இருக்கிற மாதிரி விடுவாங்க. அடுத்து வந்து பூ வந்ததுக்கப்புறம் லைட்டாக ஒரு செடிக்கு மட்டும் தண்ணி இருக்கிற மாதிரி விடுவாங்க. பாருங்கள், அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஸோ சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஈவினிங் டைம் எடுத்ததுனால கலர் அப்படி இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. சைட் பை சைடு ஒரு பக்கம் வந்து தண்ணி பாய்ச்சிட்டு ஒரு பக்கம் உரம் போடணுங்க. பாருங்கள், நான் தான் செய்வேங்க. இது நான் செய்யலையான்னு கேட்காதீங்க, நான் வீடியோ எடுக்கிறதுனால தான் செய்யலை. ஸோ பாருங்கள், மேக்ஸிமம் நான் தான் செய்வேங்க. அதனால் வீடியோஸ் வந்து நான் செய்யலைன்னு நினைக்காதீங்க. அண்டு இந்த உலகத்தில் வந்து பழி சொல்ல மட்டும்தாங்க தெரியும், வழி சொல்ல தெரியாது யாருக்கும். ஸோ பழி சொல்கிறது மூலிமா எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோம், எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ என்னோடய லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.